வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு லைனிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து கட் பண்ணிப்போம். கரெக்டாக போட்டுப்போம். போட்டு அளவு ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்துப்போம். அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த அளவு வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக் மட்டும்தான் அளவு எடுக்க போகிறோம். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். பேக் மட்டும்தான் வந்து அளவு எடுக்க போகிறோம். ஒரே லெவலாக போட்டுங்க. இந்த மாதிரி நான் போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அந்த மாதிரி போடுங்க. 21 இன்ச்சு இருக்குது. அது கூட வந்து 2 இன்ச்சு சேர்த்துப்போம். 21 இருக்குது. கூட வந்து 2 இன்ச்சு சேர்த்துக்கணும். இருபத்தி 3 இன்ச்சு. அந்த 23 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிப்போம். 23 ரெண்டு சைடும் வந்து கரை பீஸ் இருக்குது. ஒரு சைடு கரை பீஸ் வந்து சில்லுக்கு போயிடும். இன்னொரு பக்கம் கரை பீஸ் வந்து அந்த 23 அளவு எடுத்து வைக்கிறோம். மார்க் பண்ணுறோம் பாருங்கள். அது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சல் பட்டை எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ வந்து ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். நான் அப்படியே கிழிச்சிருவேன். உங்களுக்காக தான் வந்து மார்க் பண்ணுறேன் ஸ்கேல் எடுத்து. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மார்க் பண்ணி வச்சு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே மடித்து போட்டோன்னா வந்து 11.5 இன்ச்சு வரும். இப்போ அப்படியே மடித்து போட்டுப்போம். இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ சைடு வந்து நல்லா கீறிக்கலாம். கீழே வந்து ஒரே லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா வந்து அப் அண்ட் டவுன் எதனா வரும், அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். மடித்து ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுப்போம். இடுப்பு நம்ம தைக்கக்குள்ளே வந்து 1/2 இன்ச்சு மடித்து அப்புறமேட்டு 1 இன்ச்சு பாட்டமாக மடிப்போம். அதுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஒரு நேச் ஒன்று போட்டாச்சு. அர்க்காத் ஒன்று போட்டாச்சு. இப்போ வந்து நெக் அளவு எடுத்துப்போம். பேக் இறக்கம் வந்து 14.5 இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 15 வைக்கிறோம் ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக. இப்போ இடுப்பு இறக்கம் வந்து அளவு எடுத்துக்கலாம். 14.5 இருக்குது. 14.5னா 15, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக வச்சுப்போம். இப்போ வந்து 15 வச்சிட்டோம். ஷோல்ட்ரு பிடிக்கிறதுமே நம்ம வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம். அதுக்காக வந்து 15 வச்சிட்டோம். இடுப்பு இறக்கம் வந்து இடுப்பு இறக்கம் வந்து 14.5. நம்ம பிரிண்ட் பேக் ஒன்றா தான் கட் பண்ணுவோம். இப்போ வந்து 2.5க்கு 6. கழுத்து இறக்கம் வந்து 2.5க்கு 6 வைக்கிறோம். இப்போ அதுலேருந்து அந்த கச்சோலி பட்டை அப்படியே வச்சுங்க. அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு அந்த கச்சோலி பட்டைக்கு 1/2 இன்ச்சு கீழே, அதுக்கு அப்புறமேட்டுக்கு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்து. இப்போ வந்து ஃப்ரண்ட் இறக்கம் வைக்கிறோம். இப்போ சைடு வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ அங்கேருந்து அப்படியே அளவு எடுத்துக்கிறோம். சைடுக்கு அளவு எடுத்துச்சு. இப்போ ஷோல்ட்ரு அளவு எடுத்துப்போம். ஷோல்ட்ரும் வந்து 2 இன்ச்சு வச்சிடும். அது எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். இந்தாண்ட வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு நூல் விட்டுட்டோம். இப்போ அப்படியே மார்க் பண்ணியாச்சு. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அளந்துக்கலாம். 13.5 இருக்குது. 13 ஃப்ரண்ட் இறக்கும். கச்சல் பட்டை வந்து 2.5 வரும் எக்ஸ்ட்ரா. அது 2.5க்கு 6.
ஷோல்ட்ரு வந்து 2.5, அந்த நம்ம பிடிக்கிறதுலாம் இல்லாமல் 2.5, கீழே வந்து 7 இன்ச் இருக்குது, இது வந்து 6 இன்ச் இருக்குது. இப்போ 2.5 இன்ச் சைடில் எல்லாம் வச்சு நண்பர்களே. டாட்டுக்கு வந்து பாருங்கள், அந்த டாட்டு கீழே வந்து ஓப்பன் 6 இருக்குது. இப்போ வந்து 3க்கு 3 வச்சுக்கிறோம். டாட்டுக்கு 3 இன்ச்சு, டாட் பிடிக்கிறது 1.5 இன்ச்சு 3 இன்ச் வரும். இந்த பிரிண்ட் டாட்டுக்கு ஒரு 2.5 இன்ச் வச்சுப்போம். இப்போ டாட் வரைஞ்சிக்கலாம். 3 இன்ச்சு டாட் இது. லென்த் வந்து 3 இன்ச் இருக்குது. கீ டாட் கணக்கு பண்ணிங்கன்னா மிச்ச டாட்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். கீ டாட்டு, சென்டர் டாட்டு, அக்கல்லேருந்து ஒரு டாட், 3 டாட் கரெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கச்சாலி பட்டை வந்து 5க்கு 4.5 வைக்கிறோம். லென்த்து அப்படியே வந்து 11.5 இருக்குது. அப்புறமேட்டு வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து டாட் நேச்சரில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அங்கே பாருங்கள், மார்க் பண்ணாத அந்த நேரத்தில் தான் வந்து மார்க் பண்ண இடத்துல தான் வந்து நம்ம நேட்ச் போட்டுட்ருக்கோம் கரெக்டாக. இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது 2.5க்கு 6 இருக்குது. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். நான் வந்து பேசுகிறத விட என் வீடியோவை பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு பொறுமையாக புரியும், ஈஸியாக புரியும். அதெல்லாம் இந்த ஈஸியாக பார்த்து நீங்கள் கற்றுக்க நண்பர்களே. இந்த ப்ளவுஸை வந்து கை வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதால் தான் வந்து இறக்கம் வந்து 7 இன்ச் வச்சுருக்கோம் முண்டா கழிக்கிறதுல. இப்போ பேக் இறக்கம், பேக் கட் பண்ணிப்போம். பேக்கில் வந்து எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க, பேக் இறக்கம் மட்டும் பாருங்கள். இடுப்பு மட்டும் மடிச்சிட்டேன், சென்டராக மடித்து கீழே மட்டும் எடுத்துட்டேன் அளவு. அப்படியே வந்து வரைஞ்சாச்சு. இப்போ டேப் ஏற்ற அளவு பார்த்து பார்ப்போம். 5.5க்கு 9 இருக்குது. அதனால் 14.5 கீழே போயிடும், அது பார்த்துக்குங்க. கீழே வந்து 5.5 இன்ச் வச்சாச்சு. இப்போ சென்டர் கட் பண்ணி தனியாக எடுத்துப்போம். இப்போ கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். பானைக்கு ஃப்ரண்ட்டு பேக் வந்து பானைக்குனா வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் வந்து யூ நெக்கு, ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி இருந்தால் வந்து நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். அக்ஸ்மாத் நீங்கள் ஃப்ரண்ட்டு மட்டும் வைக்கிறீங்க, பேக்கை வந்து ரவுண்ட் நெவரை வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பேக் வந்து வி நெக்காக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸே வச்சுக்கலாம். இந்த யூ நெக்கு அதில் வந்து கழுத்து பீஸ் கிராஸில் கட் பண்ணிப்போம். ஃபுல் கிராஸ் போட்டு கட் பண்ணுங்கள். கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து அப்படியே 4 மடித்து போட்டுப்போம். ஃபஸ்ட்டு 2 மடிக்கிறோம், திருப்பி இன்னொரு பீஸ் போட்டு 4 மடிச்சுப்போம். அப்படியே மடிச்சுட்டு மேலே ஒரு ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிப்போம். ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து அதே வச்சுப்போம் அளவு. ஸ்லீவ் லென்த் வந்து செக் பண்ணிப்போம். கீழே மார்க் பண்ணி வச்சு இப்போ திருப்பி அளந்து காமிப்பேன். பாருங்கள் எவ்வளோ அளவு இருக்குன்னு அளந்து காமிப்பேன். கையாருக்கு வந்து 7 இருக்குது. கை லூஸ் வந்து 12 இருக்குது. அக்கு லூஸ் வந்து 4 இருக்குது. பார்த்துங்க, அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக கட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து அக்கல் வந்து மேலே ஸ்லீவ் மடிக்கிறதுக்கு நேட்ச் போட்டோம், அர்காத் பண்ணிட்டோம். இப்போ வந்து முண்டா கழுத்து வந்து 3/4 இன்ச்சு வந்து முண்டா கழிப்போம்.
அவ்வளோதான், ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்லா பீஸும் வந்து போட்டு அப்படியே கட் பண்ணிப்போம். தம்ப்லைனுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இப்போ வந்து அப்படியே பாடி பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். புடவையுடைய ரன்னிங் பீஸ் போட்டு மேலே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன், நேற்று போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோ. இன்றைக்கி வந்து கட்டிங் போடுறேன். நேற்று வீடியோ போட்டேன் நான், இது தைக்கிற வீடியோ. இன்றைக்கி வந்து கட்டிங் போடுறேன் நான். இப்போ மேலே அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் முன்னாடியே எதனா பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி டக்குன்னு வந்து கட் பண்ணி லைனிங் கட் பண்ணிக்கிட்டு மேலே வச்சு ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். மேலே பார்த்து கரெக்டாக போட்டுங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸ், கிராஸ் போடக்கூடாது. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் வந்து கிராஸ் போடணும். இது நார்மல் ப்ளவுஸ், அதில் வந்து நார்மல் மட்டும்தான் போடணும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் 1 நிமிஷத்தில். நீங்கள் முன்னாடியே வந்து உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜாக்கெட் தைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு கட்டிங் லைனிங் ப்ளவுஸ் லைனிங் வாங்கி ஒன்று கட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பேட்டர்ன் பேப்பரில் கட் பண்ணிங்கன்னா வந்து மேலே போட்டிங்கன்னா சுற்றினே இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு லைனிங் வாங்கி அதை கட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டு கட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே கட் பண்ணிட்டோம் நம்ம. அதே அப்படி நீங்களும் வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ப்ளவுஸ் ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, பாய் நண்பர்களே.